பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்பெத்தேல் பிரேயர் மினிஸ்ட்ரி உங்களை வாழ்த்துகிறது. விஷ் யூ ஹாப்பி பிளஸ்ஸட் மண்டே. தேவ ஜனமே, நல்ல ஒரு ஆராதனையை முடித்து ஒர்க்கிங் டேக்காக நீங்கள் வந்திருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைய தேவ வாக்கு 2 தீமோத்தேயு 1:6 நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழும்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன் என்று பவுலோஸ் அப்போஸ்தலனாகி தீமோத்தேயுக்கு சொல்கிறார். தீமோத்தேயு பவுல் அப்போஸ்தலனுக்கு பிரியமுள்ள மகன். ஹல்லேலூயா. ஆனால் அவர் கொடுத்த அந்த ஆவிக்குரிய வரங்களை மீண்டுமாய் அனல் மூட்டி எரிய வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆம் தேவஜனமே, நம்முடைய ஆவிக்குரிய வரங்கள் எப்படியாக கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அந்த வரம் பவுல் அவர் மீது கைகளை வைக்கும்போது வெளிப்பட்டது போல பரிசுத்த ஆவியானவர் மேல் வீட்டு அறையில் ஒரு பெரிய ஒரு அனல் மூட்டி எரிய விடத்தக்கதான அபிஷேகத்தை தந்தது என்று நம்ம அப்போஸ்தலர் 2 வாசிக்கிறது போல நம்மேல ஆண்டவர் கொடுத்த வரங்கள் கிரியை செய்கிறதா தேவஜனமே? காலப்போக்கில் அது பயமாகவும் சோர்வாகவும் அழுத்தமாகவும் மந்த நிலைமையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறோமா? இல்லை. ஏசப்பா கிட்ட கேட்போம், ஆண்டவரே எங்கள் விளக்கை எரிய செய்யுங்க ஏசப்பா. ஹல்லேலூயா. தீப்பற்றி எரிய ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. தேவன் கொடுத்த வரங்களை பயன்படுத்தாமல் இருக்கக்கூடாது தேவஜனமே. அதை அலன்மூட்டி எரிய வேண்டும் நம் வாழ்க்கையில். ஹல்லேலூயா. விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய உற்சாகம் நம் வாழ்க்கையில் தேவைப்படணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் கொடுத்த வரங்கள் செயல்பட நாம் அலட்சியமாக இருக்கக்கூடாது. அவர் கொடுத்த வரங்களை நாம் வல்லமையோடு கூட பெற்றுக்கொண்டு அதன் மூலமாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். வாலிப பிள்ளைகளே, உங்களை கர்த்தர் தொடுவார், ஆனால் கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். எக்ஸாமின் யுவர் செல்ஃப். உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸை மீண்டுமாய் புதுப்பித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எரிய விட வேண்டும் தேவஜனமே. ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, அப்பா, அதோ உம்முடைய கருத்தில் நாங்கள் வருகிறோம் அப்பா. மீண்டுமா எங்களை ரினியூ செய்யுங்க அப்பா. உம்முடைய கர்த்தாவே அப்பா அந்த நிலைமையில் இருக்கிற காணப்படுகிற எல்லாவற்றையும் ஊழியக்காரர்களானாலும் சரி, வாலிப பிள்ளைகளானாலும் சரி அப்பா, தேவ ஜனங்களானாலும் சரி அப்பா, அனல் மூட்டி எரிய விடுங்க சுவாமி. அபிஷேக வல்லமை நுகங்களை முறிக்குன்னு சொன்னது போல் ஒவ்வொருவரையும் காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க அப்பா. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் சுவாமி. இந்த நல்ல மாதத்திற்காக ஸ்தோத்திரம், துதி, கன, மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். May God bless you. Thanks for watching.